ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லவங்கம் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளாரில் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். லீஃப் ஷேப் ஃப்ளார் வரைஞ்சி அதில் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அண்ட் மறுபடியும் வந்து அந்த சென்டரில் போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து லெஃப்ட் சைடு ஒன்று, மறுபடியும் அதே இடத்துல எடுத்து ரைட் சைடு ஒன்று. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம போடணும். அதே மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்னா, நீடில் வந்து இந்த மாதிரி கிளாத்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த நீடில் மேலே வச்சு ஒரு சுற்றிட்டு நம்ம கொஞ்சம் லாங்காக கேப் விட்டு இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிடும். சரிங்களா? இதே மாதிரி தான் வந்து அந்த மாதிரி தான் நான் லீஃபில் வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். பட் ஆனால் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஃப்ளார் டிசைன்லையுமே நம்ம பண்ணலாம். லைக் ரவுண்ட் ஷேப் ஃப்ளாராக இருக்கட்டும், ஆர்ட் ஷேப் ஃப்ளாராக இருக்கட்டும், எந்த ஷேப்பாக இருந்தாலும் நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நம்ம வந்து அதோட லென்த் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கம்மிப்படுத்தியும் இல்லை ஜாஸ்திப்படுத்தியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதோட லென்த்தை மட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு க்யூட்டாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்த ஃப்ளார் வந்து எப்படி வந்து நான் ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் ரைட் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட், இது வந்து நம்ம மாற்றி நம்ம போடும்போது அந்த ஃப்ளாரோடைய பெட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து க்யூட்டாக நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஃபில்லிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருப்போம். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு இல்லைனா அந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச், செயின் ஃபில்லிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு அது டிசைன் வந்து டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே இந்த பெட்டல் ஃபுல்லுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. சென்டரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலர் த்ரெட் எடுத்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஃப்ரெஞ்ச் நாட்னா நீடில் மேலே த்ரெட்டு வச்சு ஒரு சுற்றிட்டு பக்கத்துலேயே அந்த நம்ம த்ரெட் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து கீழே நீடில் இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃப்ரெஞ்ச் நாட்டு. அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னா கொஞ்சம் தூரமாக நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து நான் 2 சுற்றுறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும். அதனால நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து இது காட்டன் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு கிடையாது. நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் அதோடைய அந்த ஃப்ளவரோடைய அவுட்லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.